யாரெல்லாம் இப்ப நீங்க இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து கனடாவுக்கு போறதுக்கான ஒரு முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களோ இல்ல இப்ப நீங்க கனடால வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா, அதாவது 4-5 வருடங்களை கழிச்சு வசிக்கிற நபரா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப நீங்கள் போய் 4-5 மாதங்கள் தான் ஆயிருக்குன்னு சொல்லி இருந்தாலும் சரி, இந்த காணொளி உங்களுக்கானதான். என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப இந்த 2023க்கு பிற்பகுதியிலிருந்து 2024ஆம் ஆண்டு இப்ப இந்த நடுப்பகுதிகளை கடந்திருக்கிறோம், அதாவது 5 மாதங்களை கடந்திருக்கிறோம். கனடா தன் ஆக்களை உள்ளுக்கு எடுக்கிறது, அதாவது விசாக்களை வழங்குறது, அங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எல்லாம் நாளுக்கு நாள் இறுக்கி கொண்டே வருதுன்னு தான் சொல்லணும். அது அவர்களுடைய தேர்தல் காரணமாகவா இல்ல உண்மைக்குமே நாட்டில நெருக்கடி நிலைமைகள் உருவாகுதா என்றதை தாண்டி நாளுக்கு நாள் சட்டங்களை இறுக்கி கொண்டு வருது, அதாவது கடுமையாக்கி கொண்டு வருதுன்றதை மட்டும் மறுக்கவே முடியாது. அப்படி கனடா இப்ப புதுசா ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்குது. அந்த நடைமுறை கனடால கனகாலமா வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆக்களுக்கும், இப்ப யாரெல்லாம் கனடாக்கு புதுசா போயிருக்கீங்களோ உங்களுக்கும், இனி யாரெல்லாம் கனடாக்கு போறதுக்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் இருக்கிறீங்களோ உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடியான தகவலா தான் இருக்க போகுது. அது பற்றி தான் அந்த சட்டம் என்ன, எப்படியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்த போறன்ற பற்றி தான் இந்த காணொலியில தெளிவா சொல்ல போறேன். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, கனடா வந்து 2023ல இருந்து இப்ப மட்டும் கணக்கு புது சட்டங்களை கொண்டு வருது. அது இந்த ஸ்டூடெண்ட் விசாக்களுக்கு எதிராக, விசிட் விசாக்கு எதிராக, ஒர்க் பெர்மிட்டுக்கு எதிராக சொல்லி கணக்க புது சட்டங்களை கொண்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, விசிட் விசா வழங்குற எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி இருக்குது. அதே போல மாணவர் விசாக்கு எதிராக கணக்கு கட்டுப்பாடுகள், உதாரணமாக ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து நாங்கள் மாநில அனுமதி கடிதம் எடுக்கணும் என்றதுல இருந்து, அதற்கு பிறகு நாங்கள் ஒர்க் பண்ணல, அதாவது நோமலான சாதாரண கோர்ஸ்களுக்கு போகக்கூடிய ஹை நேஷனல் டிப்ளோமா டிகிரிக்கு போகக்கூடிய ஒர்க் பண்ணலாம் என்று சொல்றதுல இருந்து, இப்ப புதுசா அந்த பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட்ல இந்திய மாணவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்தையுமே கனடா இறுக்கி கொண்டு வந்தாலும், இப்ப புதுசா அதுவும் ஒரு முக்கிய விஷயத்துல கனடா கை வச்சிருக்குது. என்னன்னு சொன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதாவது பிஆர் எடுக்கிறது. பிஆர் கனடாவில் வேற நாடுகள் மாதிரி இல்ல, அங்க ஒரு பாயிண்ட்ஸ் அடிப்படையில தான் கனடாவில் பிஆர் கொடுக்கிறது. அப்ப என்னத்தை கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னா, முதலாவது உங்களோட வயது, அதாவது உங்களோட வயது எவ்வளவு குறைவாக இருக்குதோ உங்களுக்கு புள்ளிகள் கூட வழங்கப்படும். வயது குறைய கூட 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 அதுக்கென்று வழங்கப்படுகிற புள்ளிகளின் அளவு குறைவாயிருக்கு. ஆக இப்படி முதலாவது வயது, இரண்டாவது கல்வி. இப்ப நீங்கள் என்ன கல்வி வச்சிருக்கீங்க, உங்களோட கல்வி அறிவு எப்படி இருக்கு, அதாவது நீங்கள் நார்மலா டிப்ளோமா, HND, அதுக்கங்கால டிகிரி, மாஸ்டர், PhD என்று சொல்லி இப்படியான கல்விகள் அறிவு தான் உங்களுக்கு இருக்கா, இல்ல அதை தாண்டி நீங்க கனடாவில் படிச்சு அங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு டிகிரி வச்சிருக்கீங்களா, அங்க ஒரு மாஸ்டர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு சொல்லி தனியான புள்ளிகள் என்று சொல்லி கல்வி அறிவுக்கு ஏற்ற புள்ளிகள் வழங்கப்படுது. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட வேலை அனுபவம், அதாவது பணி அனுபவம். நீங்கள் அங்க கனடால இவ்வளவு காலம் வேலை செய்யறீங்க, இவ்வளவு காலம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிருக்கீங்க என்றதான் அதுண்ட ஒரு உறுதிப்பாடு. நீங்க நார்மலா போய் ஒரு கடையில வேலை செஞ்சு போட்டு அல்லது நீங்க கை காசுக்கு வேலை செஞ்சு போட்டு, தெரியும் தானே கனவேர் செய்யற ஒரு விடயம், களவா வேலை செஞ்சு போட்டு நான் இவ்வளவு காலம் வேலை செஞ்சினான் என்று சொல்லலாம். நீங்கள் ஒழுங்கா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி வேலை செய்யறது தான் கனடா ஓகே இவர் இவ்வளவு காலம் வேலை செஞ்சிருக்கார், இவ்வளவு டேக்ஸ் கட்டி இருக்கிறது ஆதாரம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும். ஆக அப்படியான பணி அனுபவம். அதே போல அடுத்ததாக இருக்கிறது ஆங்கில புலமை. கனடால 2 மொழிகள் தான், ஒன்று பிரெஞ்சு, ரெண்டாவது ஆங்கிலம். ஆக ஆங்கில புலமையில நீங்கள் எவ்வளவு தூரம் ஸ்கோர் பண்றீங்களா, உங்க எல்லாருக்குமே முதல் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆங்கில புலமையை நாங்கள் நிரூபிக்கணும்னு சொன்னா கணக்க பரீட்சை இருக்கு. உதாரணமா கனடாவை பொறுத்த வரைக்கும் PTE, அங்கால IELTS என்று சொன்னாலும் பிரபல்யம் அடைந்திருக்கிறது இந்த IELTS, அதாவது இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். இந்த IELTSல நீங்கள் எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க, அதாவது ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், இந்த 4க்கும் 9க்கு புள்ளிகள் வழங்குவார்கள். இந்த 9க்கு நீங்கள் ஒவ்வொரு எவ்வளவு எடுக்கிறீங்க, தனியே எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு புள்ளிகள் வழங்குவார்கள். இப்ப கனடாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாணவர் விசால போகணும் என்று சொன்னா 6.0 இல்ல 6.5 எடுத்திருக்கோம். அதே போல ஒர்க் விசால போகணும்னு சொன்னா 4.5 எடுத்திருக்கோம். ஆக இப்படி நீங்கள் எவ்வளவு புள்ளிகள் பெறுகிறீர்கள் என்றதான் அங்க கணக்கிடுவார்கள். ஆக அப்படியான இந்த 4 விடயங்களையும் வைத்துக் கொண்டு உங்களுக்கு டோட்டலா ஒரு புள்ளிகள் வழங்குவார்கள் நீங்கள் பிஆருக்கு விண்ணப்பிப்பதற்கு. அப்ப இதன் அடிப்படையில் ஜனவரி ஒவ்வொரு 2 கிழமைக்கு ஒருக்கா இந்த புள்ளிகள் மீள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கப்படும். அப்படி இருக்க இதுவரைக்கும் 540 என்கின்ற அந்த புள்ளிகள் அளவு 540 என்று சொல்லி இருந்தா. ஆக இந்த 540 புள்ளிகளை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்றதுக்கான மேலதிக ஆவணங்கள் என்னவோ அதை சப்மிட் பண்ணுங்க என்று சொல்லி ரிக்வெஸ்ட் வரும். ஆனா இந்த 540 புள்ளிகளை எடுக்கிறதுன்றது மிக இலகுவானது இல்ல. ஒருவேளை உங்களுக்கு வயது கூடவா இருந்தா புள்ளிகள் குறைஞ்சிடும், ஆங்கில புலமை குறைவா இருந்தா புள்ளிகள் குறைஞ்சிடும்.
அதே போல இங்கால உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் குறைவா இருந்தா புள்ளிகள் குறைஞ்சும். இப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்கீங்க. யாரெல்லாம் அவர்கள் அனௌன்ஸ் பண்ற அந்த புள்ளிகளை எடுக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே PR கிடைக்கும். இதுதான் கனடாவினுடைய சிஸ்டம். இப்ப புதுசா ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு எப்படி என்று சொன்னா, யாரெல்லாம் அங்க நாங்கள் 3 வருடம் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் நாங்கள் செய்கிறோமோ அவர்களால அந்த புள்ளிகளை எட்ட இயலாது என்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதாவது நாங்கள் அந்த போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் என்று சொல்லுவாங்க, 3 வருஷம் நாங்கள் நீடிக்க இயலாது. ஏன்னு சொன்னா புதுசா அமைச்சர் அதாவது மார்க் மீலர் வந்தோன்னு ஒரு சட்டம் போட்டவர், நீங்கள் உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க்கை நீங்கள் நீடிச்சு கொள்ள இயலாது என்று சொல்லி. அப்படி நீடிக்க இயலாம யாரெல்லாம் 3 வருஷம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்க போது. ஏன்னு சொன்னா அவர்கள் அந்த புள்ளிகளை பெறத்துக்கு எலிஜிபிள் இல்லை என்று சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. அப்ப இவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் போராட்டங்கள் செய்கிறார்கள். அப்படி செய்தாலும் கடைசியில் ஒரு அறிவிப்பு தான் வருது, இல்லை இதுல மாற்றம் இல்லை என்று சொல்லித்தான் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அப்ப நாங்கள் எங்களுடைய புள்ளிகளை கூட்டிக் கொள்ளணும் என்று சொன்னா வயது நாங்கள் கூட்டிக் கொள்ள இயலாது, அதாவது இருக்கிற வயது தான். அங்கால இருக்கக்கூடிய ஆங்கில புலமை அதாவது IELTS பரீட்சையில நல்ல ஸ்கோர் பண்றதன் மூலம் எங்களோட புள்ளிகளை கூட்டிக் கொள்ள இயலும். அடுத்ததாக இருக்கக்கூடியது பணி அனுபவம். இப்ப பணி அனுபவம் காணாது என்று சொன்னா உண்மைக்குமே அந்த புள்ளிகள் நாங்கள் எடுத்துக்கொள்றதுல பணி அனுபவம் தான் கணக்க புள்ளிகள் எங்களுக்கு வழங்கி கொள்ளுது. அப்ப அப்படிப்பட்ட பணி அனுபவத்தை நாங்கள் செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அங்கால 2 வருடங்கள் 3 வருடங்கள் வேலை செய்தால் எங்களுக்கு இவ்வளவு புள்ளிகள் வரும் என்று சொல்லி ஒரு மேப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண தொடங்கணும். அதுக்கு அங்கால இருக்கக்கூடியது எங்களுடைய கல்வி அறிவு. உதாரணமா நான் இலங்கை நாட்டிலிருந்து கனடாவுக்கு போறேன், என்னோட டிகிரி இருக்குது என்று சொன்னால் நான் கனடிய பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிச்சு மாஸ்டர் PhD என்று சொல்லி செய்த பார்த்தால் எங்களுக்கு மிக அதிகமான புள்ளிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்படியான வழிகள் மூலம் தான் நாங்கள் அந்த புள்ளிகள் எடுக்கிறதுக்கு கூடிய மாதிரியான நடவடிக்கைகள் கனடால இருக்குது. அப்ப இந்த புள்ளிகளை நீங்கள் இப்ப இருந்து எங்கேயே செக் பண்ணி கொள்ளலாமா என்று சொல்லி கேட்டா canada.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் அதை இலகுவாகவே செக் பண்ணி கொள்ள முடியும். செக் பண்ணணும் என்று சொன்னா நீங்க பாருங்க கம்ப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னா எப்படி நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கேள்விகள் கேட்டிருப்பார்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் பதிலளி கேட்க நீங்கள் என்ன புள்ளிகளை பெறுவீர்கள் என்று சொல்லி இப்பயே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுல இருந்து நீங்கள் உங்களோட புள்ளிகளை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்யணுமோ அதை இப்பயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கொஞ்சம் காலத்துக்கு கொடுக்க அந்த புள்ளிகளை அதிகப்படுத்துவார்கள், குறைப்பார்கள். ஆனா இப்ப கனடா எதிர்நோக்குற இந்த பிரச்சனைகள் காரணமாக புள்ளிகள் கட்டாயம் அதிகப்படத்தான் வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா கணக்க பிரச்சனைகள் எதிர்நோக்கி கொண்டு வருது. இந்த வெளிநாட்டு மாணவர்களால விசிட் விசாவால ஒர்க் பெர்மிட்டால என்று சொல்லி கணக்க பிரச்சனைகள் எதிர்நோக்கி கொண்டு வரதால நாளுக்கு நாள் சட்டங்கள் இறுகி கொண்டு வருது தவிர அவர்கள் அந்த சட்டங்களை தளர்த்துவதாக இல்லை. பொதுவா எல்லாரும் சொல்லி நம்ம வந்து கனடா தான் குடியேறதுக்கு நல்ல நாடு, மிக இலகுவாக நாங்கள் PR எடுக்கலாம் என்று சொன்னா ஆனா இப்ப ஒப்பீட்டளவுல பாக்க கனடா தான் மிக கஷ்டமான நடைமுறைகளை கொண்டு வருது. நாங்கள் யூரோப் கண்ட்ரிகளோட இங்கால ஆஸ்திரேலியாவோட ஒப்பிட்டு பார்க்க கனடாவில தான் இப்ப மிக கடினமான சட்டங்கள் வருது. அதுக்கு காரணம் வந்து முழுக்க நாங்கள் தான். ஏன்னு சொன்னா மிக அதிகமான ஆக்கள் இந்த 2023ஆம் ஆண்டுல இருந்து இப்ப மட்டும் கனடாவுக்கு குடிபெயர்ந்திருக்கிறோம். போராக்கள் எல்லாத்தையுமே எண்ணக்கரை என்னன்னு சொன்னா நான் கனடாவில நிரந்தர குடியுரிமை பெறணும் என்றதான். அப்படி இருக்க அங்க வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, பொருளாதார நெருக்கடி இருக்குது, அங்க எடுக்கக்கூடிய வீடு வாசல் விலை உயர்வு இருக்குது. அப்ப இப்படி இதெல்லாத்தையும் சமாளிக்கணும் என்று சொன்னா கனடிய அரசு இப்படியான ஒரு சில சட்ட திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரதான் வேணும். அது அடுத்த வருடங்கள்ல கனடா வந்து தேர்தல் எதிர்கொள்ள போகுது. ஆனா இதுக்கான ஒரு நடவடிக்கை என்று சொல்லி கணக்கு அரசியல் விமர்சகர்கள் விமர்சிச்சு கொண்டிருந்தாலும் இவர்கள் எடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்னமோ கனடாவில் வாழக்கூடிய மக்களுக்கு மிக நன்மையான விடயமா தான் இருக்குது. ஏன்னு சொன்னா இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் நிப்பாட்டி இருக்கிறார்கள். 24 மணித்தியாலம் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை 20 மணித்தியாலங்கள் அனுப்பாட்டி இருக்கிறார்கள். அது செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு கிழமைக்கு மொத்தமாக 24 மணித்தியாலம் வேலை செய்யலாம் என்ற ஒரு நடவடிக்கை கொண்டு வரப்போவதாகவும் மார்க் மில்லர் சொல்லியிருக்கார். ஆக இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை கொண்டு வரைக்க கனடாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு நெருக்கடி என்றது இருக்காது. ஆனா யாருக்கு அது பாதிப்பு என்று சொல்லி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இங்க இருந்து ஸ்டூடெண்ட் விசால படிக்க போயிருப்பீங்களோ அவருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு காசு அனுப்பணும், தங்கட செலவுகள் பார்க்கணும், அப்படி எல்லாம் இருக்கு. இந்த புதிய சட்டங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு பேரிடியான தகவலாக தான் இருக்குது. என்னன்னு சொன்னா இவற்றை எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு அவர்களால் அந்த காசை கட்ட இல்லாம இருக்கு. ஆக இப்படியான தகவல்களோட நான் சொல்ல வந்த முக்கியமான விடயம் உங்களோட புள்ளிகளை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கம்ப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லி கூகுள் அடிச்சால் இப்படியான ஒரு பக்கம் வரும். அந்த பக்கத்துல போய் உங்களுடைய தரவுகளை கொடுக்க உங்களுக்கு என்ன புள்ளிகள் இருக்குது என்று சொல்லி நீங்கள் இப்பயே பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். என்னதுக்கு சொன்னா கனடாவினுடைய PR-க்கு நாளுக்கு நாள் சட்டத்திட்டங்கள் கடுமையாகுது. நீங்கள் பேர் கனடாவை பற்றி தான் கேட்கிறீங்க, கனடாவுக்கு போகணும் என்று சொல்லி அப்படி போகணும், அங்க நிரந்தர குடியுரிமை எடுக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள், விருப்பப்படுகிறவர்கள் இப்பயே இந்த விடயங்களை செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்து விடுறேன். சோ அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட புள்ளிகள் என்னன்னு சொல்லி தெரியும். நீங்கள் ஒரு 4 வருடம் 5 வருடங்கள் கழிச்சு போக அங்க புள்ளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். இல்ல நீங்கள் இப்ப ஒரு ஒர்க் பெர்மிட்ல
வீட்டுல போனீங்கன்னு சொன்னா நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்றதுக்கு 5 வருடங்கள் வெயிட் பண்ணணும். ஆக 5 வருடங்கள்ல அந்த புள்ளிகளின் எண்ணிக்கை வந்து ஒரு உச்ச நிலையை தொட்டிருக்கலாம். ஆக நீங்கள் படிச்சு சர்டிபிகேட் வச்சிருந்த அந்த சர்டிபிகேட் இல்ல நீங்கள் இப்ப HND-யோட இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு டிகிரி செய்ய பார்க்கலாம், டிப்ளோமாவோட இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு HND செய்ய பார்க்கலாம். ஆனா இப்படியான உங்களோட தகுதிகளை கூட்டிக் கொள்ளேக தான் நீங்கள் கனடாவில் மிக இலகுவாக பிஆர் எடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா நாளுக்கு நாள் சட்டத்திட்டங்கள் மிக கடுமையாக போய்கொண்டிருக்கு என்ற மட்டும் மறந்துட வேண்டாம். அதுபோல கனடாவின் இந்த அகதி அந்தஸ்தை பற்றி கன பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் சொன்ன ஒரு விடயம் தான், கனடாவில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சட்டத்தரணி ஒருவரோட கதைச்சிருக்கிறேன். அவர் நாளைக்கு எல்லாத்துக்கு நாளண்டைக்கு ஒரு காணொலி தாருன்றார். கனடாவின் அகதி அந்தஸ்தை பற்றி நாங்கள் எப்படி அகதி கோரிக்கொள்வது, அதாவது ஃபேக் எல்லாம் இல்ல, உண்மைக்குமே எப்படியான நாங்கள் கோரிக்கொள்றது, அதுக்கு அது சார்ந்திருக்கக்கூடிய சட்ட வரைவுகள் என்ன, எப்படியான சிக்கல்கள் இருக்குது, எப்படியான நன்மையான விடயங்கள் இருக்குதுன்ற பற்றிய ஒரு முழுமையான அந்த கனேடிய சட்டத்தரணி, அதாவது தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய சட்டத்தரணி இந்த காணொலியோட இணைஞ்சு கொள்றேன். இதை கட்டாயம் நீங்கள் யாரெல்லாம் கனடாவுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில போகிறதுக்காக காத்து கொண்டிருக்கீங்களோ இவங்க எல்லாருக்குமே பிரியோசனமா இருக்கும் என்று சொல்லித்தான் கன சட்டத்தரணிகளோட தொடர்பு கொண்டு ஒரு சட்டத்தரணி எனக்கு அவர் கதைச்ச விடயங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாமே நான் தேடிக்கொண்ட தகவல்களோட ஒத்து போக அவரை ஓகே பண்ணியிருக்கிறேன். அந்த காணொலியோட நாளைக்கு அல்லது நாளண்டைக்கு இணைஞ்சிருக்கிறேன். நன்றி.